அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் கனவு பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை மனதார நினைத்து கொண்டு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த கோவில்னா சிவன்மலை கோவிலுங்க. இந்த கோவிலில் தன்னுடைய பக்தர்களுக்கே பார்த்தினா குறிப்பாக பொருள் உணர்த்துவார். அந்த பொருளும் பார்த்திங்கன்னா கண்ணாடி பெட்டிக்குள்ள, அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். இதனால் பல நல்ல மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் அருள்வாக்கால எலுமிச்சை வெற்றிலை மற்றும் பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல்னு 4 மங்களகரமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அதிக நடக்க இருக்குன்னு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை ரீதியாகவும் ராசி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே பயமும் சந்தேகமும் வெளியில் முரட்டுத்தனம் கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசியாகவோ செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசின்னு சொல்லனா கார்த்திகை மாதம் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பார். மேலும் உங்களுக்கு அன்பு செலுத்துவதிலோ பகை பாராட்டுவதிலோ உச்சத்துக்கே போயிடுவீங்க. மேலும் எதையும் அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டீங்க. எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டிய எண்ணம் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும். மேலும் உங்களுக்கு மன கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்திருக்குங்க. அமைதியாக இருப்பீங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் கொஞ்சம் அதிகம்தான் இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படுவீங்க. மேலும் போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு தான் வெற்றி உண்டுன்னு தன்னம்பிக்கையும் சில வேலைகளில் தற்பெருமையும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்கள், நீங்கள் ரொம்ப நிதானமாக உங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வீங்க. ஒரு வேலைக்கு போவதாக இருந்தால் கூட 10 முறை யோசித்து ஆலோசனை செய்த பிறகு 11வது முறையாக தான் அந்த வேலையை தேர்வு எடுப்பீங்க. தனக்குன்னு எதிர்கால திட்டங்களை மிக நிதானமாக யோசித்து வரையறுத்து வச்சிருப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் முயன்ற அளவுக்கு முழு நேரமும் முழு உழைப்பையும் நிச்சயம் நீங்கள் தருவீங்க. மேலும் இதே போல் உங்கள் நிறுவனத்திற்காக ரொம்பவே கடுமையாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக சுமார் பார்த்தீங்கன்னா 50 நாட்களுக்கு பிறகு அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெறப்போவதால் பிறகு நன்மைகள் நடக்க தொடங்கிடும். அதுவரை அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய மூளையை குழப்பாமல் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதும் நல்லது. மிகுதியான கோபமோ பிடிவாதத்தை தவிர்த்தாலே எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்கும். ஜாதகர் பார்க்கும் தொழில் மூலம் புகழ், அந்தஸ்து, கௌரவமும் உண்டு. அதே போல் தடைப்பட்ட வேலை மாற்றம், இடப்பெயர்ச்சி வெகு விரைவில் கிடைப்பதுண்டு. மாணவர்கள் பல அரிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் இனி விலகும். சில வெளிநாட்டு பயணங்கள் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளலாம். சிலர் ஒப்பந்த பணி முடிந்து தாயகம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினர் உங்களுக்கு இனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவன் மனைவி உறவில் நிலவிய பனிப்போர் விலகும். மேலும் உங்கள் ராசிக்கு 4வது ராசியில் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் மறைந்திருந்த திறமைகள் இந்த நேரத்தில் வெளிப்படுங்க. புது எண்ணங்கள் மனதில் தோன்றும். பேச்சில் கம்பீரமும் பிறக்கும். பழைய கடனை பைசல் பார்த்திங்கன்னா செய்யும் அளவுக்கு வருமானம் உயருங்க. அடங்கிலிருந்த நகைகளை மீட்பீங்க. சொந்தமாக வீடு வாகனம் வாங்குவீங்க. குழப்பங்கள் அனைத்து இனி தீரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகள் அடிமானத்தில் இருந்த தாழ்வு மனப்பான்மை போக்கே தன்னம்பிக்கை தருங்க. மகளுக்கு நல்ல வரணமையும் பிள்ளைகள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உங்களை பெருமைப்படுத்துவாங்க. சிலர் இருக்கும் வீட்டை விட்டு நல்ல வசதியான வீட்டுக்கு குடிமாறலாம். அதே போல் 14ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை அடுத்த மாதம் வரை பார்த்திங்கன்னா குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வீண் குழப்பத்தையும் மன உளைச்சலும் தரலாம்.
பூர்வீக சொத்து பிரச்சனை கவனமாக கையாளுங்க. முடிந்த வரையில் இரவு நேர பயணங்களை இந்த நேரத்தில் தவிர்த்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 9வது வீட்டுக்கு செல்வதால் குரு உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவை ஏற்படுத்தி தரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி தங்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உறவினர்கள் நண்பர்களிடம் எந்தவித வாக்குறுதியும் தராதிங்க. நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த புண்ணிய தலங்களுக்கு இப்போது சென்று வருவீங்க. இல்லத்தரசுகளுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு உண்டு. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய டிசைனில் நகைகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாமியாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கன்னி பெண்களுக்கு சோம்பல் அலர்ஜி நீங்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த கல்யாணமும் கைகூடி வரும். மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு உண்டு. எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களுடைய தேவையறிந்து புது சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. சிலர் கடையை விரிவுபடுத்தலாம். அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க. உணவு வகைகள், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மூலம் நல்ல லாபம் உண்டு. கூட்டு தொழில் செய்தீங்கன்னா இந்த நேரத்தில் பங்குதாரர்களிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு உண்டாகலாம். அதே போல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். மேலதிகாரியை வியக்கும் அளவுக்கு சில வேலைகளை செய்து காட்டிடுவீங்க. கணினித்துறையினருக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய புதிய வாய்ப்புகளை தேடி வருங்க. பார்வை கோளாறு, முதுகுவலி போகிற வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினருக்கு பழைய நிறுவனத்தில் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் வரக்கூடும். உங்கள் படைப்புகள் இனி பேசப்படும். மொத்தத்தில் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தடைகளை தாண்டி தடமாறாமல் பயணித்து இலக்கை எட்டக்கூடிய வருடமாக அமைய போகுது. மேலும் ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடங்களை சஞ்சரிக்குதுங்க. இருந்தாலும் குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருப்பதாலும் வருமானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் சாதகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இல்லைன்னா திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2ஆம் பாதியில் செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதைன்னு மேம்படுங்க. சுக்கிரனுடைய பயிற்சியால் விபரீத ராஜயோகம் உண்டு. இதன் மூலம் எதிர்பாராத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே போல் பணவரவு பொருளாதார ரீதியாக சீராக இருக்கும். இருப்பிலோ குடும்பம், குழந்தைகளால் திடீர் செலவுகளையும் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படலாம். வரவுக்கு நிகரான செலவு இருக்குதான் செய்யும். இல்லைன்னா சேமிப்பு குறையும் அளவுக்கு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவோ லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வேலை, உத்தியோகம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சாதாரணமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் பாதைக்கு பிறகு உத்தியோகத்தில் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பார்த்திங்கன்னா மேம்படும். தொழில் செய்திங்கன்னா அடுத்த சில வாரங்களுக்கு புதிய முயற்சிகளும் மாற்றங்களும் தவிர்ப்பது நல்லது. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த 2ஆம் பாதையில இருந்து நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் விருச்சிக ராசி லக்னத்தை சார்ந்த நபர்கள் இந்த நேரத்தில் பிள்ளைகளின் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக இருங்க. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் இல்லைனா தொற்று நோய்கள், வயிறு தொடர்பான பாதிப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜீரண குறைபாடு ஏற்படலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கேட்கும் இடத்துல கடனும் கிடைக்கும். கடன்களை திரும்பி அடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் பொறுத்தவரை நல்லபடியாக நடக்கும். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாம். கண்ணாடி தானம் செய்வதாக வேண்டிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இரத்த பந்த உறவுகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய ப்ரெஷர் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் குருவுக்கும் சந்திர பார்வை இருப்பதால் எதிர்பாராத நட்பு உண்டாகும். எதிர்பாராத தன பிராப்தம் உண்டு. முக்கிய ஆவணங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். பிரச்சனைகளை இருந்து வெளிவருவீங்க. ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று, மலை கோவில்களுக்கு சென்று வழிபடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் குரு வழிபாடு பெரிய அளவிலான ஏற்றத்தை உண்டாக்கும்.
இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.